ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் டாப்பர்ஸ் எபிசோட் 2. எபிசோட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஏன்னு சொல்ல அதை கேட்ட லாடா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ண விருப்பம் இல்லை, சாரி இந்த ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போகிறா. அதை பார்க்கும்போது இயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அவளை திரும்பி பார்க்க அவள் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க இயன் அதை பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே நிற்கிறா. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறா. சுசி, இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, ஆமாம் நீ ரொம்ப அழகு, எந்த கேமராவில் எடுத்தாலும் நீ அழகாக தான் இருப்பேன்னு என்னை பார்த்து சுஜி சொல்ல, ஐயோயோ என்னமோ சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எந்த ஃப்ரேம்லேயும் ப்ரௌடாக இருப்ப, அதனால தான் சொன்னேன். அதாவது இப்போ இருக்கிறதுலையே ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ப்ரெசென்டர்னா நீ தானே. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து ஒரு ஃபேமஸ் ஆடு பண்ணணும். ஸோ டாப் கம்பெனி, இந்த கண்ட்ரியோட டாப் ஹாஸ்பிட்டல் தெரியுமா, உன்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, வெல்தியாக இருப்பாங்க, டேலண்ட்டாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவங்க பேர் என்ன தெரியுமா, அவங்க பேருன்னு சொல்லி ஃபல்லாடா அப்படின்னு சொல்ல, லாடாவோட பேரை கேட்டனையும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சாரி, இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியாது, இதை உடனே கேன்சல் பண்ணுங்கள், நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல, ஆல்ரெடி டீல் ஓகே பண்ணிட்டேன், நீ நடிப்பேன்னு சொல்லிட்டேன், நீ தானே நடிக்கிறேன்னு சொன்ன, நான் சொல்லல, நீங்களே சொல்லிடுங்க பண்ண முடியாதுன்னு. அந்த ஹாஸ்பிட்டலோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வச்சுக்கக்கூடாது, எனக்கு அது தேவையில்லை. சரி, அதுக்கான ரீசன் என்ன, அதை சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்லி சுஜி கேட்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன சொல்கிறதுன்னு அவளுக்கும் புரியல. இதை போய் எப்படி சொல்ல முடியும், அவன் என்னோடய எக்ஸுன்னு, ஸோ என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்க. நீ என்ன இப்படி பண்ணுற, முதல்ல காண்டாக்ட் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லுங்கள். சீரியஸாக தான் சொல்கிறியா? ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன், என்னால் வர முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஏன்னு கத்திட்டே இருக்க. சரி ஓகே நானே சொல்லிடுறேன்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்குள்ளே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஐபேடில் ஒரு சின்ன இன்டர்வியூ, அந்த டாக்டர் விஷானுவோட ஒரு இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டாக்டர் விஷானுவை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் வந்து டாக்டர் ஃபல்லாடா, ஃபேமஸான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சாரி நீங்கள் சொன்னதில் பாதி கரெக்டு ஆனால் பாதி தப்பு. நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை பற்றி சேல் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் யாரோட பார்ட்னரும் கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய ரூமர்ஸ். நீங்கள் கேட்டது எல்லாமே ஒரு ரூமர் தான். எனக்கு ஃபல்லாடாவை பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க எனக்கு எந்த ஒரு சான்ஸும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சாரி அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ணுற பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அவங்க ஃபல்லாடாவோட அம்மா ஏன் கிட்ட பேசினது எல்லாமே அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்போ அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்லி அழுகையே வந்துடுது. அதுக்குள்ளே சுஜி ஒரு நிமிஷம் இருங்க, என் மைண்டை நான் மாற்றிட்டேன், நான் அந்த ஜாபு பண்ணலருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. அவள் சொன்னதை கேட்டுட்டு ஃபோன் போனை கூட கட் பண்ணிட்டு, என்ன சொல்கிற நீ, உண்மையாக தான் சொல்கிறியா? இங்கே பாரு, நீயே சொல்லிட்ட, இப்போ நீயே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா அவ்வளோதான், மறுபடியும் வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சுஜி சொல்ல, இல்லை நான் சொல்கிறேன், நானே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆக்சுவலி அப்படியே இவளோட மைண்டு மாறிடுச்சு. சரி ஓகே அப்போது ஷெட்யூலை பற்றி எல்லாமே நான் அலர்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சுஜி பேசிகிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லி சுஜி போக ஒரு வழியாக ஃப்ளாஷ்பேக் அங்கே முடிய, என்ன நடக்குது உனக்கு, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நீ இந்த ஒர்க்கை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ டாக்டர் லாடா வந்து இந்த ஷூட்டிங்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ நடக்குதுன்னு புரியுது, என்னன்னு சொல்லு, என்கிட்ட ஹானஸ்ட்டாக சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி சுஜி அப்படி மிரட்டிக்கிட்டே இருக்க. உங்கள் 2 பேருக்கு இடையில் என்ன இருக்குது, எதுக்காக அவங்க ரெப்யூஸ் பண்ணிட்டு போனாங்க, இந்த ஆடும் கூட பண்ண மாட்டேன்னு, ஏதோ இருக்குது ஒழுங்காக சொல்லுன்னு சொல்ல, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுன்னு ஏன்னு சொல்கிறா. நீ பொய் சொல்கிற, எனக்கு புரியுது, இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்ல, அப்போயே அவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமே புரியலையே. அந்த டைரக்டர் ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லை அந்த ஸ்டாஃப்ஸ் யாராவது பிரச்சனையாக இருக்குமோ, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுவும் எனக்கு தெரியல, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சுஜி கேட்குறாங்க, நீ என்கிட்ட போய் சொல்கிறியா இல்லையான்னு. அதுக்குள்ளே டைரக்டர் வந்து, ஏன் சுஜி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி எனக்கு மூடெல்லாம் இல்லை, இன்றைக்கி நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சுஜி சொல்ல, என்னது ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, ஐயோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, சாரி கண்டிப்பாக போகலாமா, வா போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போக அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறா. ஏன் வா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அப்படியே போக சேம் டைம் அடுத்து லாடா அங்கே போகிறதுக்காக, அதாவது ஆட் ஷூட்காக காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு
இருப்பாள். கோட்டெல்லாம் கழட்டி அங்கே இருக்க நர்ஸ் ரோஸ் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போய் அவள் டேபிளில் உட்காரலான்னு போகிறா. பக்கத்தில் டேனும் பவும் உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் நீ இப்படி இருக்க, நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்லையே, அந்த க்ரூவில் இருக்கவங்களாம் காலையிலேருந்து இந்த ஷூட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, திடீர்னு நீ கேன்சல் பண்ணிட்ட, ஆனால் எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஆமாம், பவு சொல்கிறது கரெக்டு தான், நீ எதுக்கு திடீர்னு இது கேன்சல் பண்ண, தப்பு தானே அப்படின்னு டேன் சொல்ல, எனக்கு ரீசன் இருக்குது. சரி, அது என்ன ரீசன்னு சொல்லுன்னு டேன் கேட்க, அது உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, ஃபேமஸ் ஆயிடுவோன்னு அதானே அப்படின்னு டேன் சொல்ல, இருக்கலாம். ஆக்சுவலி லாடா ஒரு இன்ட்ரோவெர்ட்டு, ஸோ அவளுக்கு மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறது பிடிக்காது. என்னது, லாடா வந்து இன்ட்ரோவெர்ட்டா, என்னால் நம்பவே முடியல. அப்போ நான் கண்டிப்பாக ஒரு இன்னசென்ட் கரெக்டா அப்படின்னு சொல்ல, என்னது நீ இன்னசென்டா, இங்கே பாரு இன்னசென்ட்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்ல, ஹே பாவ் நீ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, நீ தான் ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிருக்க. இதனால தான் உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்கலன்னு பாவா பார்த்துட்டான்னு சொல்ல, நீ இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவ ஏதோ சொல்ல வர, சரி இப்போ நம்ம லாடாவை திட்டுறதா இல்லை நம்ம ரெண்டு பேரும் சண்டை போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இல்லை ஆமாம் நம்ம வந்ததையே மறந்துட்டோம், சரி சரி வா வா நம்ம ஆரம்பிக்கலாம். சரி ஓகே, நீ இப்போ ஒரு ரீசன் சொன்னில இதை கேன்சல் பண்ணதுக்கு, என்ன ரீசன்னு முதல்ல சொல்லுன்னு சொல்லி டேன் லாடாவை பார்த்து கேட்க, லாடா அதுக்கு அந்த ரீசன் ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் டேனை பார்க்குறா. சொல்லுங்கிற மாதிரி டேன் அப்படியே பார்க்க அப்படியே அவனால் பேச முடியல. எனக்கு அந்த ப்ரெசன்டரை பிடிக்கல. ப்ரெசன்டரை பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல, யூஸ்வலாக உனக்கு அந்த மாதிரி யாரையும் நீ வெறுக்கவே மாட்ட, எல்லோரும் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க என்ன பண்ணாங்க உன்னை அப்படின்னு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் லாடா அப்படி யோசிச்சுட்டே இருக்க, இவங்க ரெண்டு பேரும் லைட்டாக புரிகிற மாதிரி இருக்குது. கையில் தாளம் போட்டுட்ருக்காளே, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி டேனும் பாவும் அவளை பார்த்துட்டு அப்படியே டேபிளை தட்டி தட்டி அவளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்க, ஃபோன் வருது அப்பா கிட்டேருந்து லாடாக்கு. உடனே வான்னு சொல்ல, வரேன்ப்பான்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே போகிறா. ஆக்சுவலி குட்டி மீட்டிங் மாதிரி இருக்குது, அங்கே எல்லாருமே இருக்காங்க, அதாவது க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்பா இருக்கார். ஸோ லாடா போனவுடனே எதுக்காக இதை கேன்சல் பண்ண, க்ரூ மெம்பர்ஸ் ரீசன் கேட்குறாங்கன்னு சொல்ல, சாரி எனக்கு பண்ண பிடிக்கல. என்னது பண்ண பிடிக்கலையா, இதுக்கு சூட் ஆவேன்னு எனக்கு தோணலை, நீங்கள் வேணால் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி லாடா சொல்ல, என்னது நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் போய் சூட் ஆகலைன்னு சொன்னால் எப்படி மேடம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சுஜி பேசிகிட்டே இருக்க, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணலை. என்ன ரீசன் நீ பண்ணலை, நீ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓனர், இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொன்னால் எப்படின்னு அப்பா கேட்க, எனக்கு பிடிக்கலப்பா, சரி காரணம் என்னென்னு சொல்லுன்னு சொல்ல, எனக்கு இந்த ப்ரெசென்டரோட ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. அதை கேட்கவும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்க, அதுக்கப்புறம் அப்பாவும் பதில் எதுவும் பேசல போல். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அங்கே லிஃப்ட்டில் யோசிச்சுக்கிட்டே லாடா போயிட்டுருக்க, லிஃப்ட்டுக்குள்ளே டக்குன்னு பூந்து வரான் நம்ம ஏன்னு, நானும் கூட வரவான்னு சொல்லி. அதுக்கு எதுவுமே லாடா பேசாமல் இருக்க, வேணும்னே லாடா கிட்டே க்ளோஸாக போய் நிற்கிறா. உனக்கு ஏன் பயம், திடீர்னு எதுக்கு இது கேன்சல் பண்ண, மறுபடியும் என் மேலே லவ் வந்துடுமோன்னு பயமாக இருக்கா உனக்குன்னு சொல்ல, அது ரெடிகுலஸ், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, அப்போ பண்ண வேண்டியது தானே, அப்புறம் ஏன் இப்படி இருக்க, பண்ணனா ஈஸியாக ஆட் ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், நீ தான் கொஞ்சம் ஓவராக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி லாடாவை பார்த்து என் கேட்க மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி லாடா சொல்ல, அப்போ அது எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு, என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸே வராதுன்னு சொல்லு. சரி, எப்படி சொல்ல முடியும், நான் என்னை பற்றி யாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டணுன்னு அவசியமே இல்லை, அது உன்ன மாதிரி ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அப்படி லாடா கத்த, கரெக்டாக அங்கே வர வேண்டிய ஃப்ளோரும் வந்துருச்சு. ஏன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சரி ஓகே ரெடியாக இரு, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படியே லிஃப்ட்லேருந்து வெளியே போகிறா. ஏன் போகிறத பார்த்துக்கிட்டே அப்படியே லாடா இருக்க, அப்படியே லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக லாடாவோட கண்ணுலலாம் தண்ணி அப்படியே நிற்கிது. அவள் போனதுக்கப்புறம் லாடா அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்து அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, பேக்ரவுண்ட் சாங்கு இவளோட அழுக, அது மட்டும் இல்லாமல் இயன் மட்டும் அங்கே ஹாப்பியாக இல்லை. லாடா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இயனும் ஒரு பக்கம் அப்படியே அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இப்படியே இவங்க ஃபீலிங்ஸ் மூமெண்ட்ஸு பாட்டோடு சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஏன் வீட்டுக்கு வரேன், அவங்க அம்மா வந்து அவளுக்கான ஃபேவரட் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க, அம்மா எப்போ வந்தீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். நான் உனக்கோட ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், இங்கே பார்த்தியா ஸ்ரிம்ப் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ சாப்பிடுவேன்னு உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு அம்மா சொல்ல, அம்மா மட்டும்தான் சிரிக்கிறாங்க. அப்படியே ஏன்னால சிரிக்க முடியல, அந்த ஃபுட்டை பார்க்குறா. பட் எனக்கு பசிக்கலம்மா, வேண்டாம், நான் உங்களை ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவள் அழுகிறா, ஏதோ பிரச்சனைன்னு அம்மாவுக்கு புரியுது. என்ன பிரச்சனை, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்க, அவள் எதுவுமே பேசல. எல்லாமே ஓகே தானே, ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு புரியுது, என்ன உனக்கு கஷ்டம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு அம்மா கேட்க, அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு புரியாமல், நான் லாடாவை பார்த்தேம்மா இன்னைக்குன்னு சொல்ல, என்னது லாடாவை பார்த்தியான்னு அம்மா அப்படியே ஷாக்காக கேட்குறாங்க. ஆக்சுவலி அம்மாவுக்கு எல்லா மேட்டரும் தெரியும் போல், ஆனால் அவள் என்னை பார்க்கும்போதே ஒரு டிஸ்கஸ்டிங்காக தான் என்னை பார்த்தா. அவள் என்னை பார்க்கும்போதே அருவருப்பாக இருந்தது. அவளுக்கு என் கூட ஷூட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாமான்னு சொல்ல, எனக்கு புரியுது அவள் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறது எனக்கு புரியுது, நீ அவகிட்ட கஷ்டப்படுத்தினில அதனால்.
எனக்கு ஒன்று இன்னுமே புரியல. நீ அவளை ரொம்ப லவ் பண்ண. நீ ரொம்ப லவ் பண்ண அவளை ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. பரவாயில்ல, இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மாவாக இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. இதெல்லாம் சீரியஸில் தான் நடக்கும். இது எல்லாமே என்னோட தப்பு தாம்மா. சாரிம்மா, எனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அம்மா அவள் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை, நான் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டப்ப உனக்கு ஒன்று தெரியுமா, அப்போ என்னோடய பெரிய கவலை என்ன தெரியுமா, உன்னையும் உங்கள் அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்க முடியாதோன்னு நினச்சி ரொம்ப நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல. எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ஹார்டாக நினைக்கவே வேணாம். லைஃப்புங்கிறது ஈஸியும் இல்லை, ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. நீ லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்கலாம். எப்படி ஒருத்தரை லவ் பண்ண முடியும் அப்படின்னு நீ கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீ ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். அந்த லவ் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசியாக நீ எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில், தெரியுமா அப்படின்னு சொல்லி அம்மா அவளை பார்த்து சொல்ல, அப்போ தான் அவளுக்கு ஒரு புது தைரியம் வந்த மாதிரி இருக்குது. அடுத்த நாள் மார்னிங்கு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அம்மா சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. எதையுமே அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துறாத, போராடியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி அம்மா சொன்னாங்களே, எப்படியாவது லாடாவை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அம்மா சொன்ன வேர்டை மைண்டில் வச்சுட்டு அப்படியே வரா. நர்ஸ் கிட்ட நான் டாக்டர் லாடாவை பார்க்கணுன்னு சொல்ல, அப்பாயின்மெண்ட் இருக்கா, இருக்குது, இரு செக் பண்ணுறேன்னு பார்க்க, இல்லை அவங்கள நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்தேன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி அந்த ஃபுட்டை கொண்டு வந்தால அதை அப்படியே கொண்டு போய் லாடாவோட டேபிளில் வைக்க சொல்ல, நர்ஸும் கொண்டு போய் வச்சுட்டாங்க போல். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்க, லாடா அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்து ஓப்பன் பண்ண அவளோட ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. யார் இதை வச்சுருப்பான்னு யோசிச்சிட்டே இருக்க. நர்ஸ் ரோஸ் வராங்க. உங்களுக்கு ஓபி வார்டு இருக்குது, பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், எதுக்காக இந்த சர்ப்ரைஸ், எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான எல்லா ஃபுட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்ல, நான் இது பண்ணவே இல்லையேன்னு ரோஸ் சொல்ல, அப்புறம் வேறு யார் இது பண்ணான்னு சொல்ல, அங்கேருந்து ஸ்லோ மூவ்ஷனில் நம்ம ஏன் வரா, ஏன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க, உடனே ரோஸ் நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு லாடா வெளியே அனுப்ப ரோஸும் வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பாக்ஸை அப்படியே எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டா லாடா. அதை கொஞ்சம் கூட ஏன் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அவன் மனசை தேர்த்திக்கிட்டு, பரவாயில்ல, நான் மறந்தே போயிட்டேன், இப்போ உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா இல்லையான்னு தெரில, உனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்று செஞ்சு தருவேன், சாரி இந்த டைம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை சேஞ்ச் பண்ண மாதிரி பேசி அவள் பக்கத்தில் வந்து நின்று, நோ தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நீ எனக்காக எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆக்சுவலி நீ எதுக்கு இது பண்ணணும், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீயா போறியா இல்லை செக்யூரிட்டியை வச்சு அடித்து விரட்ட வாங்குற மாதிரி அவளை பார்த்து சொல்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வர, கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்துடுவேன், திரும்பி வருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து, அப்படியே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற வரைக்கும் வந்துட்டே இருப்பேன்னு சொல்லி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் டக்குன்னு காத்துலேயே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறா. அவள் போயிட்டே இருக்க, நான் ஏற்கனவே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்ப அதே தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி லாடா இவளை பார்த்து பேச, இந்த பக்கம் அழுதாலும் வெளியே அவன் முன்னாடி அழுகாத மாதிரி, அப்படியா, உன்னோட காயத்துக்கான மருந்து நானாக தான் இருப்பேன், அந்த காயத்தை ஏற்படுத்துறது நான் தானே, நானே அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் அவகிட்ட க்ளோஸாக வரா. இவகிட்ட க்ளோஸாக வர லாடா அவளையே பார்த்துட்ருக்க, கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு, ஆனால் சீக்கிரமாக உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஏன் போக, டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்கு வந்தாலான்னு தெரியல. ரோஸ் அப்படியே டோர்லேருந்து கீழே விழுக போக, ஐயோ சாரின்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, நீங்கள் இப்படி போங்கன்னு சொல்லி ரோஸ் அப்படியே ஏன்னு அனுப்பி வைக்க, சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே லாடா முறைச்சிக்கிட்டே இருக்க, உங்களுக்கு ஓபி பேஷண்ட் இருக்காங்க சொல்லத்தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் டோரை லாக் பண்ணிவிட்டு ரோஸ் இந்த சைடில் போக, அடுத்து அங்கே நடந்த கதை எல்லாத்தையும் நம்ம டேனுக்கிட்டேயும் பியூக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்க, இவ்வளோ நடந்ததா, ஆமாம் இதெல்லாம் நடந்தது, ஐயோ ஏற்கனவே பிரச்சனை, இதில் இவ வேறு எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறான்னு ஒன்றும் புரியல, ஏன் இப்படிலாம் நடக்குது, டாக்டரை பார்க்கறதுக்கு ஏன் எதுக்கு வரா, அவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏற்கனவே காயத்தை ஏற்படுத்திட்டு அதில் உப்பு வச்சு தேய்க்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காளே, அவள் ஃபேவரட்டான ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தா தெரியுமான்னு ரோஸுல அதைத்தான் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது, இருக்க ப்ராப்ளம் பெருசாயிரும் போல் இருக்குன்னு டேனும் பியூவும் மாற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி அப்படியே ரோஸ் கேட்கலான்னு பக்கத்தில் வர, அது ஒன்றும் இல்லை, உனக்கு பேஷண்ட் இருக்காங்கள, ஆமாம் இல்லை நான் மறந்தே போயிட்டேன், சரி காசிப் பேச வந்ததில் அதில் வேற மறந்துட்டேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் தொலைமணிங்கிற மாதிரி டேன் அப்படியே அந்த ரோஸையே பார்த்துட்டு நிற்கிறான். டேன் சொல்கிறான், நம்ம வேணால் லாடாக்கு புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் பண்ணி கொடுத்துடலாமா, அப்போ புதுசாக ஒருத்தர் வந்தால் அவள் போய்
ஐயோ சொல்கிறா இதுவும் கரெக்டு தான். அப்படி புதுசாக ஒரு லவர் வரும்போது லாடா அவகிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சரி இதுக்கான வேலையை நம்ம பார்த்துடலான்னு சொல்லி 2 பேரும் டீப் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கா. சேம் டைம் லாடா ஒரு பேஷண்ட்டாக பார்த்துட்ருப்பா போல். இங்கே வலிக்குதான்னு கணத்தை தொட்டு கேட்க, இல்லையே எனக்கு இங்கே வலிக்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு லாடாவோட கையை பிடிச்சிட்டு அவள் கொஞ்சம் ஓவராகவே லாடா கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு இதை வலிக்கல, ஜஸ்ட் இரிட்டேஷனாக இருக்குது, அலர்ஜி எதுவும் ஆகிடும். நான் நினச்ச மாதிரி லைட்டான அலர்ஜி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புதுசாக நான் கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கோங்க, எல்லாமே சரியாயிடும் ஓகே அப்படின்னு சொல்ல, லன்ச் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் சாப்பிட போகலையான்னு கேட்க, அது இல்லை நான் இன்னும் போகல, வேணா ஒன்று பண்ணலாமா, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாம், இவ்வளோ நாளே என் ஸ்கின்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு லன்ச் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, இவ பேர் பிராட், நீங்கள் என்னோட பேஷண்ட், உங்களை இப்படி பார்த்துக்கிறது என்னோட வேலை, ஸோ இதுவும் அதுவும் இல்லை, அதனால என்ன ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு சொல்ல, நார்மலாக நான் சாண்ட்விச் மட்டும்தான் லஞ்சுக்கு சாப்பிடுவேன், ஸோ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி இன்றைக்கி சாண்ட்விச் கூட வேணான்னு சொல்லியாச்சு, லைனாக பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு நர்ஸ் ரோஸ் வந்து சொல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க அங்கே இருக்காங்க, போங்க 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 அப்படின்னு சொல்லி பிராட்டை அனுப்புறதுலேயே குறியாக இருக்குது. வேணும்னே லாடா அவளை பார்த்து அவளை அனுப்புங்கிற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி டாக்டர் உங்களுக்கு வேறு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மேடம் நீங்கள் கொஞ்சம் வரீங்களா, சாரி உங்களை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க அங்கே நிறைய பேர் வெயிட்டிங்காக இருக்காங்க, சீக்கிரமாக போங்க போங்கன்னு சொல்லி அவளை எப்படியாவது வெளியே அனுப்பணுங்கிறக்காக அப்படியே கூட்டிகிட்டு போக, சரி ஓகே அப்போ நான் வரேன், நெக்ஸ்ட் டைம் என் கூட நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிராட் அந்த பக்கம் போக, அப்பாடா தப்புச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது லாடாக்கு. தேங்க்ஸ் ரோஸ்ன்னு சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் போக, அடுத்த சீனில் நம்ம ஏனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி ஏன் ஒரு ஷூட்டிங்காக வந்துட்டுருக்கா போல். அங்கே ஆல்ரெடி 3 ஹீரோயின்ஸை வச்சு தான் அவங்க ஷூட் பண்ண போகிறாங்க. அதில் ஏன் ஒரு ஹீரோயின் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் ஃபா. ஆக்சுவலி அவளை ரொம்ப பிடிக்கும் போல் எனக்கு, ரோல் மாடல் நீங்கள் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க, அந்த பொண்ணு ஃபா அப்படியே திரும்பி பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்ல, அவளை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி. ஹை இங்ஃபா நீங்களா, நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, ஏய் எதுக்கு ஃபார்மலாக பேசு, எதுக்கு இப்படிலாம் இருக்க, உங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, ஆக்சுவலி நான் தான் சொல்லணும், உங்களோட ஷெட்யூலை நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட பேசணும், ஹானராக இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்ணேன்னு சொல்லி ஏன் பேசிகிட்டு இருக்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, நீங்கள் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தும் எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ லவ் கொடுக்குறீங்கள, அதனால தான் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஆக்சுவலி ஃபா ரொம்ப கேஷுவலாக தான் பேசுகிறா. கூட இன்னொரு லேடி வேணும்னே வந்து அங்கே இருக்க சுஜியை இடிச்சிட்டே போக, ராட்டி நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா, எல்லோரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஏன் வரேன்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு அப்படியே வரா. ஆக்சுவலி ராட்டியும் உங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுவா போல். சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஸோ பெயினாக இருந்ததா, பீரியட் டைமு, அதனால் என்னால் வர முடியலன்னு சொல்ல, ஓ புவர் கேர்ள் நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத சொல்லி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்து உன்னை பார்த்துக்குவேன்ல. இப்போ எப்படி இருக்க, ஓகே கண்டிப்பாக நான் எல்லோரும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன், எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிங்களா, சாரி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நம்ம ரெடி ஆகிட்டு ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி வேணும்னே ராட்டியோட மேனேஜர் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டு, மேக்கப் பண்ணும் ராட்டிக்கு கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல, மேக்கப் மேலே வேறு காணுமே, நீ வேணா என்னோடது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்ல, வேகமாக வந்து அப்படியே அங்கே இருக்கிற சுஜி மேலே ஒரு இடிக்க, சுஜி அவளை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. சாரி என்னோட பர்சனல் மேனேஜரை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நீ கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா கரெக்டாக முடிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நீ லேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி குத்துற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, சரி போது சிரிக்காது அப்படின்னு சொல்லி ராட்டியோட மேனேஜர் கொஞ்சம் ஓவராக பண்ணுறா. ஆக்சுவலி ராட்டியும் ஓவர், அவன் மேனேஜர் அதை விட ஓவராக இருக்குது. அடுத்து ஏன் சுஜி 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்க, அப்படியே வேணும்னு 2 பேரும் போட்டி போடுற மாதிரி மேனேஜர்ஸ் 2 பேரும் சிரித்து காமெடி பண்ணிகிட்ருக்க. அந்த சீனை ஷூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஏன் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறா. ஏன் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி போகணும், அதுக்கு கரெக்டாக வந்து ராட்டி வந்து காப்பாற்றுற மாதிரி வரணும். ஒரு செகண்ட் அவளை பிடிச்சிட்டு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஐயோ ஹாட்டாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஏன்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. அங்கே நின்றுட்டு கை கொடுன்னு சொல்ல, ஏன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்கல்ல அப்படின்னு எல்லோரும் ஏன்னு பார்த்தியே பேசிகிட்டு இருக்க. அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்கா. அதாவது ராட்டி கொஞ்சம் ஓவராக ஐயோ புகையாக இருக்குப்பா சேச்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சரி ஓகே பார்த்து வா அப்படின்னு சொல்லி தான் அவளை ஹெல்ப் பண்ணி கூப்பிட்றா. அடுத்தது நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டர் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்க, மற்றவங்களாம் ஜாலியாக உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது எதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் நீ அந்த பொண்ணை பற்றி தானே யோசிக்கிறேன்னு சொல்ல, அடப்பாவிகளா என் மனசில் இருக்கிறது எப்படா உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே லேடாக கேட்க, அது ஏன் தெரியாதா, கமான் நான் உன் ஃப்ரெண்டு, எவ்வளோ நாளாக உன் கூட இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ எப்போ எப்படி இருப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாதா, நீ அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி டோட்டலாக மாறிட்ட, ஸோ நீ அடிக்கடி டாக்டர் நோட்ஸில் கூட தப்பாக எல்லாத்தையும் எழுதுறேன்னு நர்ஸ் ரோஸ் சொன்னாங்க,
சொன்னார். ஆமாம் ஆமாம், இப்போலாம் அவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. காலையிலேருந்து எத்தனை பிரச்சனை தெரியுமா, நிறைய தப்பு பண்ணேன், நான் தான் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணேன்னு சொல்லி ரோஸ் சொல்ல லாடா அவங்கள பார்த்து அப்படியே முறைக்கிறா. சரி இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா. சரி ஓகே, இதை நீ சீக்கிரம் நிறுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பவு கேட்க, உனக்கு ஏதாவது பண்ண முடியுமா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பவுன்னு சொல்ல, கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு பவு சொல்ல, கோஆப்ரேஷனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க விஷானு கிட்ட இருந்து கரெக்டாக ஃபோன் வருது. ஆக்சுவலி ரிங் அடிச்சிட்டே இருக்க. இங்கே பாடுறா டேனு, இப்போ தாண்டா பேயை பற்றி பேசியிருந்தோம், இப்போ பேயே கூப்பிடுது. ஆமாம்ல, சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி எல்லோரும் அப்படியே ஷாக்காக இருக்க. ஃபோனை அட்டன் பண்ணு லாடான்னு சொல்ல லாடா யோசிச்சிட்டே இருக்கா. பண்ணு சீக்கிரம் லாடா ப்ளீஸ், ஃபோனை அட்டன் பண்ணு அப்படின்னு மற்ற எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்க. லாடா ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீ பண்ண போறியா இல்லையா, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை உங்களுக்கு பதிலாக நான் பேசுடா அப்படின்னு ரோஸ் சொல்ல, ரோஸ் நீ அந்த பக்கம் தள்ளு, இப்போ நீ பண்ணலை நானே பண்ணிவிடுவேன்னு சொல்லி டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ணி அப்படியே அதை எடுத்து லாடா கிட்ட கொடுக்க, ஏன்டா அட்டன் பண்ண, நான் என்னடா பேச போகிறேங்கிற மாதிரி அப்படி யோசிச்சிட்டே இருக்க. அடுத்தது அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. லாடாவோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஹலோ நூ அப்படின்னு இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. என்னாச்சு, செமினார் ஒன்று இருக்குது, ஸோ நல்ல வேலை உன்னை பார்க்குறக்காக தான் இந்த பக்கம் வந்தேன், எனக்காக உன் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லாடான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் உனக்கு ஒர்க் முடிஞ்சுதா, என்னோடய ஒர்க் ஷெட்யூல் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் அம்மா பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரணும், வா அப்படியே உன்னை ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு முக்கியமான வேறு ஒரு வேலை இருக்குது, என் கூட வரது உனக்கு பிடிக்கலையா, அப்படி இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குல்லடா உன்னை பார்க்கும்போது, ஆனால் இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் கைண்டாக இருக்கிறது கேரிங்காக இருக்கிறதுலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராகவே இன்னும் பேசுகிறான். சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் லாடா போகிறத பார்த்துட்டே அப்படியே இன்னும் நிற்கிறான். அது இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் காட்டுறாங்க. வாவ் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காள் இயன் எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல, ரேட்டியோட மேனேஜர் ரேட்டியும் நல்லா தானே பண்ணுறான்னு சொல்ல, யாருமே எதுவுமே பேசலை. பட் இயன் மட்டும் ரொம்ப க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கா, அவளோட ஆக்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை பற்றி மட்டும்தான் எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ரேட்டின்னு ரேட்டியோட மேனேஜர் அப்படியே ஓடி போய் ரேட்டி கிட்ட நிற்க, இயன் கிட்ட சுஜி போகிறாங்க. இன்றைக்கி நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்னை மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ண முடியாது. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீ வரையான்னு சொல்லி என்ன பார்த்து கேட்க, அது எனக்கு இன்றைக்கி வேற ஒரு வேலை இருக்குது, உண்மையாகவே ஒரு வேலை இருக்குது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரவா, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிகிட்டே இருக்க, போகலாம் வா அப்படின்னு சொல்லி ஏன் கூப்பிட, இல்லை எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால தான் வர முடியல, உனக்கு என்ன பிடிக்கலையா அதனால் என் கூட வரமாட்டியான்னு கேட்க, இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பொசுக்குன்னு பிடிச்சிருக்கான்னு கேட்டாலேங்கிற மாதிரி ஏன் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சிட்டே நிற்க, சும்மா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என் கூட நீ ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே சரி நீ பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது, பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்கும்போது வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் இதே ட்ரெஸ்ஸை காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு இப்படியே போயிடுறேன் பாய் அப்படின்னு சொல்லி ஏன் சுஜிக்கு பாய் சொல்லிட்டு போக, அடி பாவி என்னை இங்கேயே விட்டுட்டு போறியா, வெயிட் பண்ணுன்னு சொல்ல, நீ அப்படியே போ நான் கிளம்புறேன் நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்ல, பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படியே ஓடி போக, ரேட்டியை ஒருத்தருமே கண்டுக்கல, ரேட்டி பாட்டுக்கு அப்படியே நின்று இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்டுகிட்டே நிற்கிறா. அப்புறம் ஏன் டாக்டரை பார்க்க தான் வரா, லாடாவை பார்க்க. ஹலோ டாக்டர், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன், ஒரு நல்ல மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, போகலான்னு நினச்சேன், என் கூட நீங்கள் வர முடியுமான்னு சொல்ல, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும், நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாடா அந்த பக்கம் போக, சரி அப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டாக என் கூட வர முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் பின்னாடியே போக, இன்னும் லாடாக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவளை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்க, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக என் கூட வர முடியாதா, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆகிட்டா. நீங்கள் ஒன்றும் இதுக்காகலாம் அப்செட் ஆக வேணாம் ஓகேவா, ப்ளீஸ் என் கூட வரீங்களா இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி லாடா கிட்ட அவள் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி லாடா போயிட்டே இருக்கா. இவ விடுற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம வேணா அப்படியே எங்கேயாவது வெளியே போகலாமா, ஒரு ரைட் மாதிரி அப்படியே மியூசிக் கேட்டுகிட்டே ஜாலியாக இருக்கும், அப்படியே ஷாப்பிங்லாம் போயிட்டு வரலாமா, எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க நீ, எனக்கு பிடிக்கல, இது மேலே என் கூட நீ வராத, என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி லாடா திரும்பி ஒரு கத்துற மாதிரி நிற்க, லாடாவை பார்த்த உடனே அப்படியே என் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐ மிஸ் யூ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என்னை வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆமாம் நான் உன்னை வெறுக்கிறேன் தான், அது உண்மை தான், உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லி லாடா அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, எனக்கு என்ன பேசுதுன்னே புரியல. அவள் பாட்டுக்கு பேசிட்டு கடன்னு அப்படியே போயிட்டா. அவளை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கா. இருந்தாலும் நம்ம ஏன் பாப்பா விடுற மாதிரி தெரியல, நீ எவ்வளோ தூரம் போனாலும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தே தீருவேங்கிற மாதிரி
டாக்டர் டாக்டர் வெயிட் பண்ணு, நானும் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா. டாக்டர் நான் முன்னாடி போய் நிற்க, கரெக்டாக அந்த பக்கம் ஒரு கார் வருது. கார் அப்படியே ஏன்னு இடிக்கிற மாதிரி வர, லாடா டக்குன்னு அவளை பிடிச்சி ஏன் அப்படின்னு சொல்லி கத்தி அவளை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இழுத்துட்டா. ஒரு செகண்ட் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்க, அவங்க சுற்றி இருக்கிற இடத்த அவங்களே மறந்துட்டாங்க. ஒரு செகண்ட் லவ் பண்ண ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க, என்னோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அவள் அப்படியே அழுகிற மாதிரி இருக்க, லாடா ஒரு பக்கம் அழுகிற மாதிரி அவளையே பார்த்துட்ருக்க. 2 பேரும் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராங்க. ஆக்சுவலி அப்படி கிட்ட வந்துக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் தான் லைட்டாக ரியலைஸ் ஆகுது. உடனே லாடா அவளை பிடிச்சி தள்ளி விட்டு, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வர, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, என்னது லவ்வா, நீயா, இந்த மாதிரி ஒரு வேர்டை நீ யூஸ் பண்ணவே கூடாது, அது உண்மைதான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பேச, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என் கூட திரும்ப வரணும்னா நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், அது நடக்கவே நடக்காது, நீ இப்படியே பேசிகிட்டே இருக்காமல் முதல்ல வீட்டுக்கு போகிற வழியை பாருன்னு அவளை பார்த்து அப்படியே டென்ஷனாக ஒரு மாதிரி கத்துறா லாடா. அவள் பாட்டுக்கு அந்த பக்கம் போக, ஏன் அப்படியே அழுதுகிட்டே அதே இடத்துல நின்றுட்டுருக்கா. லாடா வீட்டுக்கு வந்தனையும் ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஹார்ட், லாடா அண்ட் என் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் ஒரு குட்டி அந்த மியூசிக் டாய் மாதிரி ஒன்று வச்சுருப்பாள்ல லாடா, அந்த மியூசிக் டாயை எடுத்து பார்க்குறா. அதை பார்க்கும்போது அப்படியே என்னோட நினப்பு வருது. அதை பார்த்துட்டு அப்படியே மியூசிக் ஆன் பண்ண, அதில் ஒரே ஒரு பொம்மை தான் இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு இன்னொரு பொம்மை வாங்கி அவளுக்கு கொடுத்து, நீ எப்போல்லாம் என்னை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் இந்த மியூசிக் ஆன் பண்ணி இதை பாருன்னு சொல்லி ஒரு டைம் சொல்லியிருப்பாள். அதை அப்படியே யோசிச்சுட்டு அந்த மியூசிக் டாயை பார்த்துட்டு அப்படியே பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்கா. இன்னும் இவன் மனசில் ஈயன் இருக்கா, பட் ஈயன் வந்தாலும் ஏற்றுக்க முடியாத நிலைமையில தான் இவன் இருக்கா. அப்படியே அழுதுகிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து ஈயனும் அப்படியே லாடாவை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அவள் கொடுத்த அந்த பிளாங்கெட் வச்சிருப்பால FEன்னு போட்டு அதை பார்த்துட்டு அவளும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க. பேக்ரவுண்ட் சாங் அப்புறம் அப்படியே 2 பேரோட ஃபீலிங்ஸ்னு இந்த சீன் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. அடுத்து லாடா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வர, சாரின்னு சொல்லி ஒரு பலூனில் எழுதி அப்படியே கலராக வச்சு அதை தூக்கிட்டே ஏன் பக்கத்தில் வரா. ஐம் சாரி, நான் எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை என் கூட வச்சுக்க நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், இது உனக்குன்னு சொல்லி கொடுக்க, அப்படி லாடாவை பக்கத்தில் வரா. அவள் கையிலேருந்து அந்த பலூனை அப்படியே வாங்கி அப்படியே அதை பறக்க விட்டுட்டா. ஆக்சுவலி அவள் வாங்கினோடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஆனால் அவள் அப்படியே அதை விடுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக அப்படியே ஏன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவள் பின்னாடியே போக, அப்புறம் லாடா அப்படி போயிட்டே இருக்கா. அவள் போகிற இடம் எல்லாம் கலர் பலூன்ஸாக இருக்குது. அவளை சுற்றி நிறைய பலூன்ஸாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இவள் பர்த்டேக்கு லாடா பண்ண மாதிரி இப்போ இவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நிறைய இருக்கா. அந்த பலூன்ஸ் எல்லாத்துலேயுமே ஐம் சாரின்னு அப்படியே எழுதியிருக்கு. லாடா அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே நின்றுட்டே இருக்க, அப்புறம் ஏன் தள்ளி போய் அங்கே நின்று, நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன், என் கூட வரியா ப்ளீஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே லிப் மூமெண்ட்டில் அப்படியே அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ளைங்கிஸாக கொடுத்துட்ருக்க. லாடா அப்படியே அவள் பக்கத்தில் வரா. அவகிட்ட க்ளோஸாக வந்து அவளும் அப்படியே அவள் கையை வச்சு, உன்னை எனக்கு பிடிக்கல போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கையிலேயே செய்கை காட்ட, அதை பார்க்கவும் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக ஐம் சாரி ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு எழுதியிருக்க. இதை பார்க்கவும் இன்னும் லாடாக்கு டென்ஷன் ஆகிடுது. பக்கத்தில் போய் அவகிட்ட க்ளோஸாக போயிருக்க, போடி அப்படிங்கிற மாதிரி அவள் பிடிச்சி மண்டையிலே ஒரு தள்ளிட்டு லாடா லிஃப்ட்டில் கூட ஏறாமல் அப்படியே அந்த பக்கம் போக, அங்கேருந்து செக்யூரிட்டி வரான். என்னாச்சு இதெல்லாம் கரெக்டாக இருந்ததா, பலூன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, க்ளீன் பண்ணிடுறீங்களா எனக்காக, கண்டிப்பாக உங்களுக்காக நான் க்ளீன் பண்ணுறேன், என் கூட ஒரே ஒரு ப்ளீஸ் நம்ம 2 பேரும் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்ல, கண்டிப்பான்னு சொல்ல, அப்படி 2 பேரும் அப்படியே செல்ஃபி எடுக்க. செக்யூரிட்டி என்னோட ஃபேன் போல், ஸோ அவர் தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பார் போல். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன் மேடம் ஓகே அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி, ஐயோ அவள் போயிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நிற்க. அடுத்து காஃபி குடிச்சிட்ருக்கா லாடாவை பார்க்கறக்காக, நான் உன் கூட உட்காந்துக்கவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் கேட்க, அதுக்கு லாடா எந்த பதிலுமே சொல்லலை. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்க, நான் தான் இதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, அப்புறம் இதுக்கு நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படிங்கிற மாதிரி லாடா ஏனை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேச, அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன்று ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் போதும், உன்னோட முகத்தை பார்த்துட்டே இருந்தால் அதுவே எனக்கு ரொம்ப போதும் தெரியுமா, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் கையை வச்சுட்டு, கொஞ்ச நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. இன்னும் டென்ஷன் ஆகிடுது லாடாக்கு. டக்குன்னு லாடா எந்திரிக்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு அவள் கையை பிடிக்கிறா. அவள் கையில் போட்டிருக்க ஹேண்ட்பேக்கை அப்படியே கீழே, அதாவது அந்த டேபிள் கடியில் விழுக, அதை எடுக்கலான்னு அப்படியே குனிகிறா. அவள் தலையில் அடிபட்டுரும் அப்படிங்கிறக்காக டக்குன்னு லாடா அந்த கையை வந்து அந்த டேபிள் கடியில் வைக்க,
இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் டக்குன்னு எந்திரிக்க அப்படியே அவள் கையிலே இடிக்குது. அப்போ தான் அவளுக்கு புரியுது லாடா அவள் கையை தலையில் இடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருந்தான்னு. அவளை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே எந்திரிச்சு அவள் ஹேரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு லாடாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து ஆட் பண்ணுவேன்னு. என் கூட சேர்ந்து அந்த ஆட் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பதில் பேசாமல் லாடா அப்படின்னு மறுச்சிக்கிட்டே நிற்க, உனக்கு நீ ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ண வேணாம். நீ ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பியா? நம்ம வேணா இங்கே பாரு, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட பேசாத, என் பக்கத்தில் வராதன்னு. திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்காது, என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே டென்ஷனாக இவ கத்துறதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நீ சும்மா நடிக்க வேணாம், என் மேலே வெறுப்பு இருக்குன்னு. ஆல்ரெடி நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா, இங்கே பார்த்தியா உன் ஹார்ட் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கையிலேயே ஹார்ட்டு சிம்பிளை காட்டிட்டு அவளை பார்த்து சிரிச்சிட்டு அப்படி ஏன்னு அந்த பக்கம் போக இவ எப்போ தான் திருந்து வாங்குற மாதிரி லாடா அப்படியே அவளை பார்த்துட்டே நிற்கிறா. ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. ரேட்டி, இயன் அப்புறம் ஃபா 3 பேர் வந்துட்டுருக்காங்க. 3 பேர் பேசிகிட்டே வந்துட்டுருக்கும்போது அங்கே ரேட்டிக்கு ஒரு டைலாக். அந்த டைலாக்கை அவள் டக்குன்னு போய் இயனுக்கு மூஞ்சி முன்னாடி நின்று அப்படியே அவள் பேசிகிட்டே இருக்கா. ஆக்சுவலி இயன் பக்கத்தில் நின்று அது பேசக்கூடாது, கொஞ்சம் சைட்லேயே நின்று பேச சொன்னாங்க. அவள் இயனோட ஃபேஸு கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயன் பார்க்காம அப்படியே நின்று பேசிட்டு அவள் பாட்டுக்கு டைலாக்கை பேசிட்டு போகலாமான்னு சொல்ல கட் இவனடா கரெக்டாக அவளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? அவனை இயன் மூஞ்சிக்கிட்ட போய் நின்று பேசுகிறா, சைடில் தானே நின்று பேச சொன்னான். அவள் இயனோட ஃபேஸை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி நின்றுட்டா அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி ஆமாம் இந்த சீன் வேறு நிறைய டைம் எடுத்தாச்சு, என்ன தான் பண்ணுறா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்க ரேட்டியை பார்த்து கத்திக்கிட்டே அப்படியே சுஜி போகிறான். நீ என்ன என்னோட ஃபேஸை டோட்டலாக மறைச்சிட்டு நின்று பேசுகிற, உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அப்படி பேச முடியாதா அப்படின்னு சொல்ல சாரி ஐம் சாரி என் வேணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல சரி மறுபடியும் நான் ரீஷூட் எடுக்க சொல்லாமான்னு சுஜி சொல்ல ஆல்ரெடி டைம் வேஸ்ட் ஆகும், வேண்டாம் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு ஏன்னு சொல்லிட்டா. ஃபா வந்து என்ன நான் ஜிம்முக்கு போகிறேன் நீயும் வான்னு சொல்லி கூப்பிட இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டா. அதை பார்த்துட்டு சுஜி என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நம்ம ஃபா கூட ஜிம்முக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன், அங்கே போய் நிறைய ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்ல இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபோட்டோ எடுக்க போறியான்னு சொல்ல ரெண்டும் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட சரி ஓகே கண்டிப்பாக அவங்க கூட வருவா அப்படின்னு சொல்லி ஃபாவை பார்த்து சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஏன் நீ என் கூட காரில் வந்துடு, சுஜி தனியாக வந்துட்டோம் ஓகேவான்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன், ஆனால் கண்டிப்பாக சரி கரெக்டாக நானும் வந்துடுவேன், நீங்களும் மறந்துடாதீங்க என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல சரி கண்டிப்பாக அப்புறம் நான் போஸ்ட் போடுவேன், அதாவது இன்ஃபா உங்கள் கூட சேர்ந்து வீடியோ எடுத்து போஸ்ட் போடுவேன், அது ஓகேவா கண்டிப்பாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபா பார்த்து சிரிக்க சரி ஓகே போகலாமா ஐயன் போகலான்னு சொல்ல அவள் அப்படி பேக்கில் கை வச்சு ஃபா அப்படி என்னை கூட்டிகிட்டு போக 2 பேரும் க்ளோஸாக அப்படியே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சுஜிக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவனோட பேக்கில் தொட்டுட்டே கூட்டிகிட்டு போகிறா, ஒரு மாதிரி இருக்கே, எனக்கு என்னமோ இது என்னமோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஏதோ யோசிச்சுக்கிட்டே போக அடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ரொம்ப பிஸியாக அப்படியே நம்ம 3 டாக்டர்ஸும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் போகிறேன், அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா, எனக்கு தெரியும் நீ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றத பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பேன்னு டேன் வேணும்னு பியூ ஓட்டிட்டு வர சரி இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டர் பண்ண போகிறோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கு ஓகேவான்னு சொல்ல ஓகேன்னு பேசிட்டு வந்துட்டுருக்க. அங்கே ஏன் கூட ஃபா போகிறத பார்த்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம லாடா அதை பார்த்துட்டு ஷாக்கா அப்படியே அவள் பக்கத்தில் போக இவ வேற கையை வேற தொட்டுட்டு பின்னாடி அப்படியே போயிட்டுருக்க. இவ்வளோ க்ளோஸாக போகிறாங்களேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது லாடா அப்படியே வேகமாக எஸ்கலேட்டர்லேருந்து இறங்கி அங்கே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இவங்க 2 பேரும் க்ளோஸாக அப்படியே போயிட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படி லாடாக்கு டென்ஷனாக இருக்குது. இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி சாரி வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போட்டேன்னு நினைக்கிறேன், அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஷார்ட்டாக போட்டுறேன். டைலாக்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக வந்துடுது, முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் கொஞ்சம் குறைச்சே போடுறேன். வீக்லி ஒரு எபிசோட் தான்ப்பா ரிலீஸ் ஆகும், மண்டே நைட்டு தான் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டியூஸ்டே மதியானத்துக்கு மேலே தான் எனக்கு வீடியோவே கிடச்சிது, ஸோ அதனால தான் என்னால் சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் டியூஸ்டே இல்லைனா வென்ஸ்டே வந்து கண்டிப்பாக இந்த எபிசோடை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த சீரீஸாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்களா இல்லை பாதியில் நின்றுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஆக்சுவலி கண்டிப்பாக நான் பாதியிலலாம் நிறுத்த மாட்டேன். நான் எந்த சீரீஸுமே பாதியில் நிறுத்த மாட்டேன். பிளாங்க் சீரீஸை ஆல்ரெடி நிறைய பேர் போட்டனால கொஞ்சம் லேட்டாக போடலான்னு தான் வெயிட் பண்ணனே தவிர போடக்கூடாதுன்னெலாம் இல்லை. பிளாங்க் சீரீஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 3 எபிசோட் தானே இருக்குது, கண்டினியூ பண்ணிடுவேன். அடுத்தது ட்ரீம் சீரீஸ். எனக்கு ட்ரீம் சீரீஸும் சுத்தமாக பிடிக்கல, அந்த ஸ்டோரியும் ஒரு மாதிரி கிரிஞ்சியாக இருக்க மாதிரி இருக்குது, சுத்தமாக ஸ்டோரியே புரிய மாட்டேங்குது பாதி எனக்கே. ஸோ அதனால தான் அது போடுறதுக்கு யோசனையே தவிர மற்றபடி போடக்கூடாதுன்னு இல்லை. கண்டிப்பாக ட்ரீம் சீரீஸும் வேணும்னா நான் போஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு அந்த ஸ்டோரியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் தெரியல. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீம் சீரீஸை நான் கண்டினியூவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.